அண்மை செய்தி. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக சென்னையில் இருந்து மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு இயக்கப்படும் விமான சேவை 3ஆம் நாளாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். துபாய் ஐக்கிய அமீரகத்திற்கு 3ஆம் நாளாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3வது நாளாக விமான சேவை பாதிப்படைந்திருக்கும் நிலையில் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். சென்னையில் இருந்து துபாய், அபுதாபி, ஷார்ஜா, குவைத், மஸ்கட் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பத்மநாபன், சொல்லுங்க, 3வது நாளாக விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விமான பயணிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? அவர்கள் எந்த அளவுக்கு அவதியடைந்து வருகிறார்கள்? வணக்கம்மா. இஸ்ரேல் ஈரான் போர் பதட்டம் காரணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு பகுதிக்கு இயக்கப்படும் விமானங்கள் இன்று 3வது நாளாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. பெரிதும் விமான பயணிகள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் 3வது நாளாக இன்று துபாய், அபுதாபி, ஷார்ஜா, குவைத், மஸ்கட் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் வேண்டிய 18 புறப்பட விமானங்களும் அந்த நாடுகளிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய 18 வகை விமானங்களும் மொத்தமாக 36 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டது. சென்னை விமான நிலையம் அறிவித்த நிலையில் பயணிகள் கடுமையாக பாதிப்படைந்தார். இந்த விமான ரத்து எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது என சென்னை விமான நிலையத்தை அறிவித்தனர். சர்வதேச விமான பயணிகள் மேற்கொள்ளும் பயணிகள் அந்தந்த விமான நிலையங்கள் தொடர்பு கொண்டு தங்களுடைய பயண திட்டங்களை மாற்றிக் கொள்ளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னை விமானத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அமெரிக்கா இந்த திடீரென தாக்குதல் நடத்தியது தொடர்பாக அந்த பகுதியில் செல்லக்கூடிய விமானங்கள்லாம் பெரிதும் பாதிப்படைந்து ரத்து செய்யப்படுகிறது. சனிக்கிழமை என்று கூட பார்த்தீங்கன்னா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. நேற்றும் ஞாயிற்றுக்கிழமை 33 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. அதே போல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விமானங்கள் ரத்து செய்யப்படவில்லை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் ஆகியவற்றை புறப்பட வேண்டிய விமானங்களும் சென்னையில் ஒரு விமானங்களும் தொடர்ந்து ரத்தாகி 33 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று 3வது நாளாக தொடர்ந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் செல்லும் விமானங்கள் 3வது நாளாக இன்றும் சென்னையிலிருந்து துபாய், அபுதாபி போன்ற பஹ்ரைன், குவைத் உள்ளிட்ட மஸ்கட் நாடுகளுக்கு ரத்து செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விமானங்கள் ரத்தாகிய எண்ணிக்கை மேலும் அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை விமான நிலையம் தெரிவித்துள்ளது. மற்ற நாடுகளுக்கு, அதாவது ஈரான்ல நடத்த இந்த போர் பதட்டம் காரணமாக மற்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் தற்போது பாதிப்படைந்துள்ளது. மற்ற நாடுகள் செல்லக்கூடிய அமெரிக்கா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்களும், லண்டன், அரபு நாடுகள் செய்யக்கூடிய விமானங்களும் தற்போது அந்த விமானங்கள் நிறுவனம் தொடர்ந்து அந்த விமானங்களில் ரத்தாகி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த நிலையில் சென்னையிலிருந்து வளைகுடா நாடுகள் செல்லும் மற்ற அரபு நாடுகள் செல்லக்கூடிய விமானங்களும் அனைத்துமே மொத்தமாக ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் கடுமையாக பாதிப்படைந்த நிலையில் இதே நேரத்தில் சென்னையிலிருந்து சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, லண்டன், தாய்லாந்து, ஜெர்மன், ஹாங்காங் உள்ளிட்ட மற்ற நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் அனைத்துமே தற்போது வழக்கம் போல் இயங்கி விட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.